பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மொழி பேசும் மேற்குவங்க தொழிலாளர்கள் பெரும் அடக்குமுறைகளுக்கு ஆளாவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்து இன்றைய பெருஞ்செய்தி பகுதியில் பார்ப்போம். மேற்குவங்க மாநிலத்தில் 1.5 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் கண்ணியத்துடன் வாழ்கின்றனர். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பிற நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களைப் போல நடத்தப்படுகின்றனர் என்பதுதான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரதான குற்றச்சாட்டு. டெல்லி, அசாம், மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் வங்கமொழி பேசும் மேற்குவங்க தொழிலாளர்கள் மீது பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார் தெரிவிக்கிறார் மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி. வங்காள மொழி பேசிய 7 பேர் மகாராஷ்டிரா மற்றும் ஒரு சில மாநிலங்களில் இருந்து அண்மையில் நாடு கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் இந்தியர்கள்தான் என்பதை உறுதி செய்து அவர்கள் தாய்நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக மேற்குவங்க அரசு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள், செங்கல் சூளைகள், பிற கட்டுமான பணிகளில் வங்காள மொழி பேசும் 22,50,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறது மேற்குவங்க அரசு. இப்படி பிற மாநிலங்களில் வசிக்கும் தங்கள் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளர்களை மட்டும் பாஜக குறிவைப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள். இது ஒருபுறம் இருக்க, வெளிமாநிலங்களில் வசிப்போர் மேற்கு வங்கத்துக்குள் நுழைந்து மமதா பானர்ஜியின் கட்சிக்கு சட்டவிரோதமாக வாக்களிக்க அனுமதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் மேற்குவங்க மாநில பாஜக தலைவர் சாமிக் பட்டாச்சாரியா. ஊடுருவல்காரர்களை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரிப்பதாகவும் பாதுகாப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களாக அவர்களை அடையாளப்படுத்துவதாகவும் விமர்சிக்கிறார் பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி. 2021ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு தேசிய விரிவாக்கத்தில் கவனம் செலுத்த தொடங்கியது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அதன் பிராந்தியவாத துணியை குறைத்து வங்காளத்தை சேராத சத்ருகன் சின்ஹா, கீர்த்தி ஆசாத் ஆகியோரை கட்சியில் இணைத்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவாகவே இருப்பதால் வங்காள பெருமையை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீண்டும் கையில் எடுப்பதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். சர்ச்சைக்குரிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம், பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மொழி பேசுபவர்கள் தாக்கப்படுவது மற்றும் வங்கதேசத்தவர் என்று முத்திரை குத்தப்படுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து 4வது முறையாக மேற்குவங்க முதல்வர் ஆவதற்கான மமதா பானர்ஜியின் பிரச்சாரத்திற்கு பாஜக வழங்கியிருக்கும் பிரம்மாஸ்திரம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பாஜக ஆட்சியில் வங்காள அடையாளம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளது என்ற முழக்கத்தை ஜூலை 21 அன்று கொல்கத்தாவில் நடைபெறும் தியாகிகள் தின பேரணியில் மமதா தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மீதான திரிணாமுல் காங்கிரசின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு உதவும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.